This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். வாடிவாசல் படத்தின் ரசிகர்கள் திரும்பி திரும்பி பார்ப்பார்கள். அந்த ஒரு சீன் இருக்கே, ஓப்பன் டாக். வெற்றிமாறன் இயக்கத்தில் கடைசியாக விடுதலை 2 படம் வெளியானது. படத்தின் முதல் பாகத்துக்கு கிடைத்த வரவேற்பை விடவும் 2ஆம் பாகத்துக்கு கம்மியான வரவேற்பு கிடைத்தது. இருப்பினும் படத்தின் வசனங்கள் உள்ளிட்ட சில போர்ஷன்கள் நன்றாக இருந்தது என்று ரசிகர்கள் கூறினார்கள். அடுத்ததாக வாடிவாசல் பட வேலையை தொடங்கியிருந்தார் வெற்றி. இச்சூழலில் படம் குறித்து தயாரிப்பாளர் கலைப்புலி தானு பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவில் சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் வெற்றிமாறன். குறைந்த எண்ணிக்கையிலான படங்கள் மட்டுமே அவர் செய்திருந்தாலும் ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமாக கொடுத்தவர். ஆடுகளம், அசுரன் ஆகிய படங்களுக்காக தேசிய விருதுகளையும் அவர் வாங்கியிருக்கிறார். அவரது படம் என்றாலே கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு விவாதத்தை கிளப்பும் என்ற நிலைதான் இருக்கிறது. மேலும் வெற்றிமாறன் படங்களை முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலும் அனைவரிடமும் அதிகரிக்கும். அவரது இயக்கத்தில் கடைசியாக விடுதலை 2 படம் வெளியானது. சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், கிஷோர், கென் கர்னாஸ் உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றது. முதல் பக்கத்தில் சூரிக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஸ்பேஸ் 2ஆம் பக்கத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் படத்தின் ஸ்க்ரீன் பிளேவும் சுமார்தான் என்றும், பல படத்தில் பிரசார துணி அடிப்பிட்டது. தோழர் என்ற வார்த்தை படம் முழுக்க ஓவர் டோஸ் ஆகிவிட்டது என்றெல்லாம் ரசிகர்கள் கூறினார்கள். இதற்கிடையே சீசு செல்லப்பா எழுதிய வாடிவாசல் குறுநாவலை படமாக்கி திட்டமிட்டார் வெற்றிமாறன். கலைப்புலி தானு தயாரிக்கும். சூர்யா ஹீரோவாக நடிக்கிறார். படத்தில் டெஸ்ட் ஷூட் சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. ஆனால் இடையில் விடுதலை படத்தை இயக்க வெற்றி சென்று விட்டதால் வாடிவாசல் மூடியே வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில் படம் ஸ்டாப் ஆகி விட்டதாக தகவல் வெளியாகின. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. லண்டனில் படத்தின் CG தொடர்பான பணிகள் நடப்பதாக அறிவித்தார் வெற்றிமாறன். தயாரிப்பாளர் தனுவும் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில், விடுதலை 2வை முடித்திருக்கும் வெற்றிமாறன் அடுத்ததாக வாடிவாசல் படத்தை முடித்துவிட்டுதான் வருவேன் என்று தன்னிடம் வரும் தயாரிப்பாளர்களிடம் கூறி வருவதாக தெரிவித்தார். இதனால் வாடிவாசல் படம் டிராப்பாகவில்லை என்பதை ரசிகர்கள் உறுதிப்படுத்தி கொண்டனர். விரைவில் படத்தின் ஷூட்டிங் தொடங்கவிருக்கிறது. ஹீரோயினாக ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிக்க வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாடிவாசல் படம் குறித்து அதன் தயாரிப்பாளர் கலைப்புலி தானு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார். அப்பொழுது அவர் வாடிவாசல் ஷூட்டிங் விரைவில் தொடங்கிவிடுகிறது. படத்தின் சூர்யா அறிமுகமாகும் காட்சி அவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த காட்சியாகவே ரசிகர்கள் படத்தை மீண்டும் மீண்டும் பார்ப்பார்கள். கண்டிப்பாக இந்த படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆகும் என்றார். இதனை பார்த்து சூர்யாவின் ரசிகர்கள் அப்போ படம் வேற லெவல் வரும் என்ற நம்பிக்கை கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.